அது ஒரு அழகான சின்ன கிராமம். அந்த ஊர்ல மங்குன்னு ஒரு பிரியாணி கடைக்காரன் இருந்தான். அவன் ரொம்பவே பேராசை புடிச்சவன். 10 ரூபாய்க்கு பிரியாணின்னு போர்டு வச்சு ஊர் மக்களை ஏமாத்திட்டு இருந்தான். அப்போ அந்த பக்கமா 2 பேர் நடந்து வந்தாங்க. அதுல ஒருத்தர், என்னது, வெறும் 10 ரூபாய்க்கு பிரியாணியா? ஆமா, வெறும் 10 ரூபாய் தான் பிரியாணி. 10 ரூபாய் பிரியாணி தான் அப்படின்னு எல்லாரும் பிரியாணி வாங்கி சாப்பிட்டாங்க. கொஞ்சம் நேரத்துல கடையில அவ்ளோ கூட்டம். அப்புறம் இந்தாங்கண்ணே 10 ரூபா. சார், ஒரு தட்டு 60 ரூபா. 60 ரூபா கொடுங்க. 10 ரூபா தட்டுக்கு 50 ரூபா பிரியாணி. அப்போ அங்க வந்த பெரியவர், தம்பி, 3 நாளா சாப்பிடல, ஒரு தட்டு பிரியாணி போடுப்பா, புண்ணியமா போகும். போ போ, புண்ணியம் வந்தா போதுமா? காசு வேணாமா? காசு இருந்தா வா, இல்லனா இடத்த காலி பண்ணு. அதே ஊர்ல மகேஷ்னு ஒரு கூலி தொழிலாளி இருந்தான். அவன் அந்த பெரியவர் பசியோட இருக்கிறத பார்த்து உங்குவோட ஏமாற்று வேலை தெரிஞ்சும் 60 ரூபாய் கொடுத்து அவருக்கு பிரியாணி வாங்கி கொடுத்தான். ஐயா, கவலைப்படாதீங்க, நீங்க நிம்மதியா சாப்பிடுங்க. ரொம்ப நன்றிப்பா, உனக்கு கோடி புண்ணியம்பா, நீ நல்லா இருப்ப. அப்புறம் மகேஷ் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டான். மகேஷோட மனைவி வந்து அவன்கிட்ட கேட்டா, என்னங்க, கையில எவ்ளோ பணம் வச்சிருக்கீங்க? குடுங்க, காய்கறிலாம் வாங்கணும், நாளைக்கு குழம்பு செலவுக்கு. நந்தினி வர்ற வழியில ஒரு பெரியவர் பசியோட இருந்தார். இருந்த பணத்துல அவருக்கு பிரியாணி வாங்கி கொடுத்துட்டேன். பரவாயில்லைங்க, ஒரு பெரியவருக்கு உதவி செஞ்சது சந்தோஷம்தான். இன்னைக்கு நான் வீட்ல உங்களுக்காக பிரியாணி செஞ்சிருக்கேன், சாப்பிடுங்க. சரி நந்தினி, இன்னைக்கு பிரியாணி ஒரு புடி பிடிக்கிற. மறுநாள் காலையில் மகேஷ் வேலைக்கு போனாரு. அன்னைக்கும் அந்த பெரியவருக்கு பிரியாணி வாங்கி கொடுத்தான் மகேஷ். இந்தாங்க ஐயா, பிரியாணி சாப்பிடுங்க. ரொம்ப நன்றிப்பா. ஆனா விதிவசமா மகேஷுக்கு ஒரு விபத்து நடந்து கால் உடைஞ்சு போச்சு. 3 மாசம் வேலைக்கு போக முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. நந்தினியும் அழுதுகிட்டே ஹாஸ்பிட்டலுக்கு போன 3 மாசம் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொன்னதுனால என்ன பண்ணலாம் அப்படின்னு 2 பேரும் யோசிச்சாங்க. நந்தினியும் மகேஷும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்புறம் நந்தினி மட்டும் தனியா ரூம்ல அழுதுகிட்டே, வீட்ல வேற வருமானம் இல்ல, மகேஷுக்கு ஹாஸ்பிட்டல் செலவும் வேற பார்க்கணும், மத்த செலவும் இருக்கு, என்ன பண்றதுனே தெரியல. அப்போ நந்தினிக்கு ஒரு யோசனை தோணுச்சு. மகேஷ் நான் செஞ்ச பிரியாணி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதனால நான் 10 ரூபா பிரியாணி விக்கலாம். அப்படி யோசிச்சுட்டே நந்தினி சாமி ரூமுக்கு போனா, சாமி, நான் உண்மையாவே 10 ரூபாய்க்கு பிரியாணி விற்க போறேன், என் கணவரோட மருத்துவ செலவுக்கு நீங்க தான் உதவி செய்யணும். மறுநாள் காலையில நந்தினியும் 10 ரூபாய் பிரியாணி கடைய திறந்தா. நந்தினி கடைய பார்த்த 2 பேர் அங்க வந்தாங்க. என்னம்மா, மங்கு மாதிரி கடைசில 60 ரூபான்னு கேப்பியா? இல்ல சார், இது நிஜமாவே 10 ரூபா தான், சாப்பிட்டு பாருங்க. உண்மையாவே 10 ரூபா பிரியாணி. நான் எங்க 2 பேருக்கு ஒரு தட்டு பிரியாணி கொடுமா. சரி, கொஞ்சம் இருங்க, நான் தரேன். 2 பேரும் பிரியாணிய நல்லா ருசிச்சு சாப்பிட்டாங்க. உண்மையாவே 10 ரூபா பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா ஆமா, பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கு. அப்போ அந்த வயசான பெரியவர் அங்க வந்தார். வாங்க ஐயா, இருங்க, நான் உங்களுக்கு பிரியாணி நந்தினியும் பிரியாணிய கொடுத்தா அவரும் சாப்பிட்டு பார்த்து, பிரியாணி ரொம்ப நல்லா இருக்குமா? இப்படி பேசிட்டு இருக்கும்போது பிரியாணி ஸ்டால்ல அவ்ளோ கூட்டம். நந்தினியும் எல்லாருக்கும் பிரியாணி சர்வ் பண்ணிட்டு இருந்தா. அப்போ அந்த பெரியவர் அங்க ஒரு அதிசயத்தை செஞ்சாரு. பாத்திரத்துல பிரியாணி குறையவே இல்ல. என்னது இது, பிரியாணி தீரவே மாட்டேங்குதே. சரி, வர்றவங்க எல்லாருக்கும் கொடுப்போம். அப்புறம் நந்தினி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா. இதையெல்லாம் பார்த்த மாங்கு நந்தினி மீது பொறாமைப்பட்டான். வீட்டுக்கு வந்த நந்தினி, மகேஷ், இன்னைக்கு பிரியாணி நல்ல வியாபாரம் ஆச்சு, லாபம் மட்டும் 3000 வந்திருக்கு. பரவாயில்ல நந்தினி, நல்லதுதான் நடந்திருக்கு. மறுநாள் காலையில நந்தினிய பார்த்து பொறாமைப்பட்ட மாங்கு நந்தினி செஞ்ச பிரியாணில எதையோ கலந்துட்டான். இனிமே இவ கடைக்கு ஒருத்தனும் வரமாட்டா. முறுநாள் பிரியாணி சாப்பிட்டவங்க எல்லாருக்கும் வயிறு வலி. எல்லாரும் நந்தினி கிட்ட வந்து, என்ன நந்தினி, உன் பிரியாணி சாப்பிட்டேங்க, எல்லாரும் வயிறு வலி, நாங்க எல்லாரும் அரசன் கிட்ட போறோம். இல்ல, நான் நல்ல பிரியாணி தான் உங்களுக்கு கொடுத்த. எல்லாரும் அரசனை தேடி அரண்மனைக்கு போனாங்க. அங்கேயும் அந்த பெரியவர் ஒரு அதிசயத்தை செஞ்சாரு. எல்லாரும் மங்காதா எல்லாத்துக்கும் காரணம்னு சொன்னாங்க. அரசே, எல்லா தப்புக்கும் மங்காத அரசே காரணம். வீரர்களே, அந்த மங்காவை புடிச்சு உடனே சிறையில் அடையுங்கள் என்று அரசர் ஆணையிட்டார். அவ்வளவுதாங்க இன்னைக்கு ஸ்டோரி. இன்னொரு ஸ்டோரியில நம்ம பார்க்கலாம். பாய்.